நம்ம நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் அவருடைய கிருபை. எத்தனை பேர் நன்றி சொல்வீங்க? உண்மையாக வேதம் சொல்லுகிறது, நன்றியோடு அவருடைய வாசலுக்குள் நீங்களும் பேசலாம். நம்ம பெண்கள் தானே, ஒருத்தர் பேசிப்போமே. பேசலாமா? நன்றியோடு அவருடைய வாசலுக்குள் நுழைவோம். அல்லேலூயா, ஆமென். அதாவது நம்ம காட்ஸ் பிரசன்ஸ்குள்ள வந்த உடனே ரொம்ப சீரியஸா ஆகணும் அப்படின்னு ஆண்டவர் நமக்கு சொல்லலை. ஆமென். ரெவரன்ஸ், ஒரு தேவ பயம் நமக்குள்ள நிச்சயமாக இருக்கணும். ஆனா அதுக்குன்னு இப்படி உருன்னு இருக்கக்கூடாது. கொஞ்சம் சிரிங்கல. என்ன பண்ணாலும் நான் சிரிக்க மாட்டேன்னு ஒரு சில பேர், என் பல்லே காமிக்க மாட்டேனே அப்படின்னு இருக்கீங்க. கொஞ்சம் சிரிங்க. ஏன்னா நம்ம சந்தோஷத்தோடு கர்த்தரை என்ன பண்ணணும்? ஆராதிக்கணும். ஆமா, கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பதே உங்கள் என்னுடைய பலன். அல்லேலூயா. உங்களுக்கு ஸ்ட்ரென்த் என்ன தெரியுமா? மகிழ்ந்திருப்பது. அது எங்கேயோ மகிழ்ந்திருப்பது இல்ல, கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பது. எந்த அளவுக்கு நீங்க தேவனுக்குள் மகிழ்ந்திருக்கீங்களோ அந்த அளவுக்கு நீங்க பலனடைய ஆரம்பிப்பீங்க. அல்லேலூயா. உங்களுக்கு எதிரே ஒரு பெரிய பிரச்சனை வருது, ஆனா நீங்க கர்த்தருக்குள்ள மகிழ்ந்துருங்க. அந்த பிரச்சனையை விட பெரியவர்களாய் உங்களை கர்த்தர் பலப்படுத்துவார். ஏன் பிரச்சனை வந்த உடனே நான் இன்னும் பலவீனப்படுறேன், போராட்டம் வந்த உடனே நான் இன்னும் சோர்ந்து போகிறேன் அப்படின்னா நீங்க கர்த்தருக்குள்ள மகிழ்ந்து இல்ல. அல்லேலூயா. போராட்டம் வந்தாலும், பிரச்சனைகள் வந்தாலும், கடல் அடித்தாலும், காற்று வீசினாலும், புயல் வந்தாலும், ஏது வந்தாலும், கர்த்தருக்குள் நாம் மகிழ்ந்திருந்தா அதுதானே நமது பலன். அல்லேலூயா. அந்த பலன் என்னுடைய வாழ்க்கையிலும் ஒரு காலம் இருந்தது. போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் நான் சமாளிச்ச விதம். ஆனா இப்ப ஒரு காலம் இருக்கு. என்ன தெரியுமா? போராட்டங்களும் பிரச்சனையும் என்ன கண்டு பயப்படுது. அதுவே டயர்ட் ஆயிருச்சு. என்ன ஆயிருச்சு? பிரச்சனை இல்லாத குடும்பம் இல்ல, பிரச்சனை இல்லாத வாழ்க்கை இல்ல. இன்னைக்கு ஸ்டேஜ்ல எங்களை பார்க்கும் போதோ, இல்ல உயரத்துல பயன்படுத்தப்படுகிற யாரையோ பார்க்கும் போதோ, இல்ல நல்லா இருக்கிற ஒரு அம்மாவை பார்க்கும் போதோ, வீடு வாசல் கட்டி வாழ்ற சில அம்மாக்களை பார்க்கும் போதோ நீங்க நினைக்கலாம், அவங்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனை, அவளுக்கெல்லாம் என்னதான் பிரச்சனை இருக்க போகுது. நான் இந்த சோசியல் மீடியால எல்லாம் வர்றதுக்கெல்லாம் முன்னாடி ஒரு சோசியல் மீடியால ஒரு பாஸ்டர்மா வருவாங்க. அவங்கள பார்க்கும்போது நான் மனசுல நினைச்சுப்பேன், இவங்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனை, நல்ல புருஷன், அவ்வளோ பெரிய வீடு, ஊழியம், எங்க போனாலும் கனம், இவங்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனை? வந்து நிக்கும் போது நமக்கு தானே தெரியுது. அக்கறைக்கு இக்கரை பச்சை, இங்க இருந்து பார்த்தா அங்க பச்சையா இருக்கும், அங்க இருந்து இங்க பார்த்தா இங்க பச்சையா இருக்கும். அல்லேலூயா. பிரச்சனை இல்லாத வாழ்க்கையே இல்லை. எனக்கு மட்டும் ஏன் நடக்குதுன்னு கேட்கவே கேட்காதீங்க, உங்களுக்கு தான் நடக்கும். கனி உள்ள மரம் தான் கல்லடி படும். ஆமென். யாராவது வெறும் முட்கள் மேல கல்லெறிவாங்களா? பிரயோஜனம் இல்ல. உங்க மேல கல்லடிப்படுது, உங்க மேல சொல்லடிப்படுது, உங்க மேல குற்றம் சுமத்தப்படுது, உங்களுக்கு நேராக விரல் நீட்டல் இருக்கிறது, உங்களுக்கு நேராக நிபச்சொற்கள் வருகிறது. அதை கண்டு நீங்க சோர்ந்து போகக்கூடாது. அதன் நடுவிலும் நீங்க கர்த்தரை துதிக்கணும். பிரச்சனைகள் அதிகரிக்க அதிகரிக்க நான் துதிக்க ஆரம்பிக்கும் போது நான் பார்த்தேன், அந்த பிரச்சனையோட பெரிதாய் கர்த்தர் என்னை நிறுத்தி இருக்கிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு அந்த பலனை கொடுக்க போகிறார். சும்மா ஆலயத்துக்கு வரும்போது அந்த பிரசன்ஸ்ல இருக்கும் போது மாத்திரம் உங்களுக்கு ஒரு அனுபவம். அதே ஆலயத்தை விட்டு வீட்டுக்கு போனா மறுபடியும் பழைய வாழ்க்கை, பழைய மாதிரியான கண்ணோட்டங்கள், இதெல்லாம் இன்றையோட முடிவுக்கு வரணும் இயேசுவின் நாமத்தில். ஆமென். நீங்கள் பிரசன்னத்தை அனுபவிக்க மாத்திரம் அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, நீங்கள் பிரசன்னத்தை சுமக்க அழைக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. பிரசன்னத்தை அனுபவிக்கிறீங்க. பிரசன்ஸ் இருக்கிற இடத்துல வருவாங்க, அனுபவிப்பாங்க, போயிடுவாங்க. ஒருவேளை அதுதான் உங்களுடைய இத்தனை வருட வாழ்க்கையின் சாட்சியா இருக்கும்னா இன்னைக்கு நீங்க பிரசன்ஸ் கேரியரா மாறணும்னு நான் நம்புகிறேன். அல்லேலூயா. அதாவது பிரசன்னம் இருக்கிற இடத்தில் வந்தால் தேவ பிரசன்னத்தை உணர்கிறவர்கள் அல்ல, பிரசன்னத்தையே கொண்டு போய் கடத்துகிறவர்களாய் நீங்கள் மாற வேண்டும். அல்லேலூயா. வீட்டுக்குள்ள ஜெபிச்சு பாக்குறேன், ஒரு காட்ஸ் பிரசன்ஸ் நான் ஃபீல் பண்ணவே முடியல. அப்படி யாராவது இங்க இருக்கீங்கன்னா நீங்க இன்றைக்கு அதை சுமந்து கொண்டு போகணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் பெண்களுக்கு அற்புதமான கிருபைகளை வேதத்துல கொடுத்திருக்கிறார். ஆமென். வேதத்துல ஒரு பெண் ஒன்றை கேட்டு கர்த்தர் தட்டினதே இல்லை. ஹல்லேலூயா. பெண் ஜெபிச்சா அந்த ஜெபம் நிச்சயம் கேட்கப்படும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? நம்ம ஆண்டவர் அதிகமாவே நேசிக்கிறார்.
அல்லேலூயா. அவருடைய நேசம் நம்ம மேல் அதிகமாக இருக்கிறது. நம்ம இன்னைக்கு துதிச்சு கர்த்தரை ஆராதிக்கிற வேளையிலே தேவனை உயர்த்த 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 நமக்குள் ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் கட்டவிழ்க்க வேண்டும் என்று நான் நம்புகிறேன். அல்லேலூயா. ஆமென். கண்களை மூடி தேவ சமூகத்துல அப்படியே முடிஞ்சா நீங்க கண்ணை மூடலாம், கண்களை திறக்கணும், கண்களை திறந்து கொள்ளலாம், எப்படி உங்களுக்கு கம்ஃபர்டபிள் யூ கேன் பி. ஆனா உங்க உதடுகள் அசைத்து அப்படியே கொஞ்சம் டங்ஸ்ல பேசுங்க, டங்ஸ்ல பேசுங்க. ரிதம் அதிகமா வந்தாதான் டங்ஸ்ல பேசணும்னு கிடையாது. வாய் திறந்து இப்பவே பேசுங்க. நல்லா இன்னும் கொஞ்சம் சத்தத்தை உயர்த்துங்க. உங்க சத்தம் கேட்கணும்னு ஆண்டவர் விரும்புறார். பேசலாமா பேசலாமா? உங்க சத்தம் கேட்கணும். என்னுடைய சத்தத்தை விட உங்க சத்தம் அதிகமா கேட்கணும். நம்ம எல்லாம் இணைந்து கர்த்தரை உயர்த்த போகும். என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோ என்னை ஆளுகை செய்கிறீர். ஆண்டவர் உங்களை மறுபடியும் கட்டி எழுப்ப இன்றைக்கு வந்திருக்கிறார். சொல்லலாமா? யெகோவா ஓசேனோ என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோ நீர் ஆளுகை செய்கிறீர். நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே, என்னை அல்லாமல் சேர்த்து கொண்டீரே. இந்த பாடலுடைய முதல் வரி என்ன சொல்லுதுன்னா, உங்க பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நீர் செய்யும் யுத்தம் காண்பேன். நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நீங்க வந்து சும்மா ஒரு சேர்ல உட்கார்ந்துருக்கீங்கன்னு நினைக்கிறீங்களா? நீங்க இந்த துதிக்க துதிக்க அவர் உங்களுக்காக அங்க யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். நீங்க போய் நிற்க முடியாம உங்க வெளிநாடுகள் இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்காக கர்த்தர் யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார். ரட்சிப்புக்குள் கொண்டு வரப்படாத சில ஆத்துமாக்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணிட்டு இருக்கிறார். உங்க பிரசன்னத்தில் சொல்லுங்க, நான் அமர்ந்திருந்து நீர் செய்யும் யுத்தம். உங்க பிரசன்னத்தில் நான் அமர்ந்திருந்து நீர் செய்யும் யுத்தம். உண்மையா சொல்லலாமா? உங்க பிரசன்னத்தில் நான் அமர்ந்திருந்து செய்யும் யுத்தம் காண்பேன். எந்த பலத்தினால் ஒன்றும் ஆகாது, எந்த சுயத்தினால் ஒன்றும் நடக்காது, எந்த பலத்தினால் ஒன்றும் ஆகாது, எந்த சுயத்தினால் ஒன்றும் நடக்காது. உந்தன் பிரசன்னத்தால் ஆகுமே, உந்தன் பிரசன்னத்தால் ஆகுமே. கைகளை உயர்த்தி, உந்தன் பிரசன்னத்தால் ஆகுமே, உந்தன் பிரசன்னத்தால் ஆகுமே. சொல்லுங்க, உங்க பிரசன்னத்தால் கூடுமே, உங்க பிரசன்னத்தால்
சபையோடு ஆளுகை செய்கிறீர். யெகோவா ஓசேனோ என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோடு ஆளுகை செய்கிறீர். நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே, அல்லாமல் சேர்த்து கொண்டீரே. என்னை அழைக்கும் கர்த்தரே, நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே, என்னை அல்லாமல் சேர்த்து கொண்டீரே. Thank you Jesus. உமக்கு நாங்க நன்றி சொல்றோம், உம்மை நாங்க உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. ஆமென். நீங்க தேவ பிரசன்னத்தில் அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு நிமிடமும் உங்க மனதுக்கு நீங்க கொண்டு வர வேண்டிய ஒரு சத்தியம் என்னன்னா, நான் தேவ பிரசன்னத்தில் அமரும் போது அவர் எனக்காக யுத்தங்களை தொடங்குகிறார். ஹல்லேலூயா. அவர் தொடங்கினால் அவர் முடிப்பார். ஹல்லேலூயா. இந்த உலகத்தார போல மனுஷர்களை போல ஒரு காரியத்தை துவங்கும் போது உன் கூட இருப்பேன், நான் வருவேன்னு சொல்லி பாதி வழியில் விட்டு போகிற ஒரு தெய்வத்தை நீங்களும் நானும் ஆராதிக்கவில்லை. ஹல்லேலூயா. சொன்னா அந்த சொல்லுக்கு உண்மையா இருக்கிற தேவனை நாம் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. அவர் சொன்னதை அவர் செய்து முடிக்கும் அளவும் நம் கையை விடாதிருக்கிற யாக்கோபின் தேவனை நாம் ஆராதிக்கிறோம். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? கர்த்தர் யுத்தத்தை துவங்குவார், அவரே அந்த யுத்தத்தை முடிப்பார், ஜெயத்தை கொண்டு வந்து உங்க கைகள்ல கொடுப்பார். எத்தனை பேர் கையை தட்டி ரீகாபாலா ஷிகேரபா எனக்கா யுத்தங்களை செய்கிறவரே, ஆமென். கர்த்தர் நமக்காக யுத்தங்களை செய்கிற தேவன். அல்லேலூயா. இன்றைக்கு உங்களுக்கு ஒரு வார்த்தையை நான் சொல்ல வேண்டும் என்று விசுவாசிக்கிறேன். துதியை குறித்து நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சங்கீத பகுதியை நாம் திருப்பிக் கொள்ளலாம். 149 சங்கீதம் 8ஆம் வசனம். அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும், அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும் இருக்கும். ஹல்லேலூயா. எல்லாரும் சத்தம் உயர்த்தி ஒரு தடவை வாசிக்கலாமா? எல்லாரும் வாசிப்போம் சேர்ந்து. அவர்கள் கர்த்தரை உயர்த்தும் துதியும், அவர்கள் கையில் இருபுறமும், இந்த கணம் அவர்களுடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா. ஆமென். நீங்க கர்த்தரை துதிக்கிறதுன்றது உங்களுக்கு கிடைச்ச கணம். ஹல்லேலூயா. அவங்க வாயில கர்த்தரை உயர்த்தும் துதியும், அவர்களுடைய கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் இருக்கும். இதுதான் பரிசுத்தவான்களுக்கு அடையாளம். அல்லேலூயா. உங்களுடைய என்னுடைய அடையாளமே என் வாயில் இருக்கிற துதியும் உங்கள் கைகள் இருக்கிற பட்டயம். அதுதான் பரிசுத்தவான்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற கணம். ஒரு பெரிய கணம் என்னன்னா, அவரை உயர்த்துறவர்களா கர்த்தர் நம்மளை மாத்திருக்கிறாங்க. எத்தனை பேர் ஆமென் என்று சொல்வீங்க? ஹல்லேலூயா. கோடா கோடி தூதர்கள் பரிசுத்தமாய் உருவாக்கப்பட்டு தன் பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு களங்கமில்லாத கபடற்ற ஒரு ஒரு ஏஞ்சல்ஸ் எல்லாம் கர்த்தரை துதிச்சிட்டு இருக்கிறாங்க. ஆமென். நீங்க ஏசாயா 7ஆம் அதிகாரத்தை வாசிச்சு பார்க்கும் போது அதுல ஆர்க் ஏஞ்சல்ஸை பத்தி நம்ம வாசிக்கிறோம். அந்த ஏஞ்சல்ஸ்க்கு சும்மா நம்ம பாக்குற மாதிரி 2 சிறகுகள் இல்லை. அந்த ஏஞ்சல்ஸ்க்கு மொத்தம் எத்தனை சிறகுகள் இருந்தது நாங்க வாசிக்கிறோம்? எத்தனைங்க? 6. அந்த 6ல என்ன செய்யறாங்கன்னா, 2 தன்னுடைய சரீரம் முழுவதையும் மறைத்துக் கொள்கிறார்கள், 2 தன்னுடைய முகத்தை மூடிக்கொள்கிறார்கள், 2 சட்டைகளால் பறந்து அவர்கள் சொல்லுகிற வார்த்தை, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் என்று கர்த்தர் அப்படி அவங்க பயபக்தியோட ரெவரன்ஸோட பரிசுத்தமான உதடுகளோடு கர்த்தரை அவர்கள் ஆராதிக்கிறார்கள். ஆனா நம்ம இங்க பூமியில அசுத்தமுள்ள மனிதர்கள் நடுவில் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன் என்று ஏசாயா சொன்னது போல அப்படிதான் நம்மளும். ஆமா தானே? எஸ்வனோ? எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க? ஆமா. அப்படிப்பட்ட ஒரு உதடுகளை உடைய அப்படிப்பட்ட மனிதர்களின் நடுவில் வாசம் பண்ணுகிற நம்முடைய துதிகளுக்குள் அவர் வாசம் பண்ண விரும்புகிறது எவ்வளவு பெரிய விஷயம். அல்லேலூயா.
உங்ககிட்ட கேட்டா நீங்க எங்க தங்குவீங்க? ஒரு அழுக்கான வீட்டை காண்பித்து ஒரு சுத்தமான வீட்டை காண்பித்தா கண்டிப்பா இங்க இருக்கிற எல்லாருமே சுத்திகரிக்கப்பட்ட ஒரு வீட்டுக்குள் தங்க தான் என்ன பண்ணுவீங்க? உண்மையா இல்லையா? ஆமென். ஆனா அசுத்தமான இந்த மனிதர்களின் நடுவில், அசுத்த உதடுகளில் ஏசாயா சொன்னது போலவே, ஆனா நம் நடுவில் வாசம் பண்ண அவர் விரும்புகிறது எவ்வளவு உன்னதமான விஷயம். ஹல்லேலூயா. உங்க உள்ளத்துல இந்த சத்தம் கேட்க கேட்க, நான் ஆண்டு உங்களுக்கு இதை செஞ்சாரு, அதை செஞ்சாரு, இதை செய்வாரு, அதை செய்வாரு, அதையெல்லாம் தாண்டி துதிக்கிறதுல ஒரு முக்கிய பகுதி என்ன தெரியுமா? அவர் என்னவா இருக்கிறாரோ அவர் கதை துதிக்கும். ஹல்லேலூயா. அவர் எனக்கு என்ன செஞ்சாலும் செய்யாவிட்டாலும் அவ்வளவு பரிசுத்தம் உள்ள தேவன் எனக்குள்ளே என் நடுவிலே வாசம் பண்ணுவது எவ்வளவு உயர்ந்த. ஹல்லேலூயா. நம்ம கூட ஒரு வீடு அசுத்தமா இருந்தா அந்த வீட்டுக்கு போறதுக்கு என்ன பண்ணுவோம்? சங்கடப்படுவோம். ஆனா தேவன் நடுவில் வாசம் பண்ண விரும்புறார். அப்படியே கண்களை மூடி கைகளை அப்படியே அசைச்சு சொல்லுங்க, தேவ சமூகத்துல இப்ப உங்க மனதில் நீங்க பிரச்சனைகளை கொண்டு வரணும், போராட்டங்களை கொண்டு வரணும் அப்படின்னு நான் சொல்லல. அவர் பரிசுத்தர். உங்க கண்கள், ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட, உங்க மாம்ச கண்களை கொஞ்ச நேரம் அடைச்சு ஹெவன் பாருங்க, சிங்காசனத்தை பாருங்க. வலது பக்கத்தில் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிற அந்த பிரதான ஆசாரியராகிய இயேசு கிறிஸ்துவ எனக்குள்ளே வாசம் பண்ண நீர் சித்தம் கொண்டீரோப்பா, எங்கள் நடுவில் உலாவுகிறீரோ, நீர் எவ்வளவு நல்லவர் ஆண்டவரே, நீர் நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர் அப்பா. நீ நல்லவர். இதோ மனிதர்கள் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. உண்மையா சொல்லுவீங்களா? இதோ மனிதர்கள் கைகளை அப்படி அசைச்சு சொல்லுங்க, எங்களோடென்றும் வாசம் செய்யும். வலது கை
கையை இருதயத்துல வச்சு சொல்லுங்கப்பா, எனக்குள்ள நீர் உலாவுவதற்கு நான் இடம் கொடுக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் இடம் கொடுத்தா மட்டுமே அசைவாடுவார், இடம் கொடுத்தா மாத்திரமே உலாவுவார். சொல்லுங்க, என் வீடுகளுக்குள்ள, என் வீட்டுக்குள்ள உமக்கு நான் இடம் கொடுக்கிறேன்ப்பா. நான் என்னை அர்ப்பணிச்சு விட்டு கொடுக்கிறேன். நீர் உலாவுங்க, நீங்க உலாவுங்கப்பா. நீர் அசைவாடும். ஜலத்தின் மேல் அசைவாடின தேவன் ஒழுக்க கேடுகளை எல்லாம் மாற்றினார், சீர்படுத்தினார், உருவாக்கினார். வாரா, அவர் உருவாக்குகிறவர். ஷகரவோ கண்களை திறந்து என்ன பாருங்க.